அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. லைவ் மார்க்கெட்டில் என்னென்ன பார்க்கணும், எப்படி பார்க்கணும், அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம முதலிலே சொல்லியிருக்கோம், ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கணுமா, அப்படின்னா எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து ப்ராக்டிக்கலாக சிலர் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம காண்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் கண்டினியூக்கு வரைபடம் சார்ட் அதை விட மிக முக்கியம் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். வரைபடத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பீங்க. அதை விட மிக முக்கியம் சிலது நம்மளுக்கு தேவை. இந்த நிறைய பேர் வந்து இந்த தவறு செய்வதற்கு மிக முக்கிய காரணம் அப்படி என்னென்னா மொபைலில் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. அடுத்தது வெப்பேஜில் ட்ரேட் பண்ணுவீங்க. வெப்பேஜ்லேயும் மொபைலில் ட்ரேட் பண்ணும்போது சில விஷயங்களை நம்ம பார்க்க முடியாது. அது என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் ஸ்க்ரீனில் நிறைய வெப்பேஜ் ஆகட்டும், மொபைல் ஆப்லையும் சரி, இந்த மாதிரி இருக்காது. சில வெப்பேஜில் இருக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரே பேஜில் எல்லா ஸ்ட்ரைக்குமே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்காது. அதாவது ஆட் பண்ண முடியும், ஆனால் ஒரே பேஜில் இந்த ஹை லோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க மாட்டோம். இதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. இது ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்பாட் ப்ரைஸோட ரன்னிங் நடக்கும். ஸ்பாட் ப்ரைஸ் என்ன ஓட்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இது வந்து நம்ம ஃப்யூச்சர் அப்படிங்கிற வச்சுருக்கிறோம். அப்போ ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்னால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ப்ரீமியத்தில் இருக்கா, டிஸ்கவுண்டில் இருக்கா. அப்போ ப்ரீமியத்தில் இருந்தால் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும், டிஸ்கவுண்டில் இருந்தால் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். அப்போ இதன் காரணமாக டைம் வேல்யூ யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ டைம் வேல்யூ யார்கிட்ட இருக்கோ அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு சந்தையோட நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்கூட்டியே கண்டறியலாம். அது டைம் வேல்யூ யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சும்மா சிம்பிளாக பிளைண்ட் மெத்தடாக நம்ம சொல்கிறோம். 17,600 மார்க்கெட் ஸ்பாட் அப்படின்னா 17,600 காலும் 17,600 புட்டும் சேம் ப்ரைஸ் இருக்கணும். ஆனால் அந்த சேம் ப்ரைஸ் இருக்காது. அப்போது 17,600க்கு பிஃபோர் முன்னாடி சந்தித்தால், அதாவது 17,570 இல்லை 17,580 17,590, அதாவது 17,600க்கு முன்பு சந்தித்தால் அது வந்து கால் சைடு வந்து டைம் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். இதுவே 17,600க்கு பிறகு ஆஃப்டர், இப்போ 17,610 17,620 இதற்கு எங்கே வேணாலும் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கோசம் சொல்கிறேன். அதாவது 17,600க்கு மேலே எங்கே சந்தித்தாலுமே அது புட் சைடு வந்துட்டு டைம் வேல்யூ அதிகம்னு அர்த்தம். இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்ன பண்ணுன்னா, கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருந்தால் மார்க்கெட் வந்து லோவில் நிலை பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் 80% இருக்காது. 20% தான் மார்க்கெட் அப்படியே டவுன் சைடாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். 80% நம்மளுக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்டிங் கண்டினியூ ஆகாது. இதே புட் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா மார்க்கெட் ஹையில் 80% நிற்காது. மார்க்கெட் என்ன ஆகும், திருப்பி ஃபாலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். 20% தான் நம்மளை ஏமாற்றிட்டு மேலே போகக்கூடிய வாய்ப்பு அதிகம். இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் சொல்கிறேன். எது வேணாலும் சந்தையில் நடக்கலாம். இருந்தாலும் இப்படி இருக்கும்போது இதுதான் நடைபெற வாய்ப்பாக இருக்கும். அப்போ கால் சைட் டைம் வேல்யூ இருக்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷனை எடுக்க முயற்சி பண்ணக்கூடாது. இதே மாதிரி புட் சைட் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா காலை எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. இதுதான் நம்மளுடைய விஷயம். அதே போல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கிறோம், ஐடிஎம் ஆப்ஷன் டு
ஓடிஎம் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 17,500 கால் ஆப்ஷன்லேருந்து அப்படி 17,800 கால் ஆப்ஷன் வரை போட்டிருக்கேன். அப்போ இது என்ன ஆகும், ஐடிஎம் டு ஓடிஎம் ஆப்ஷன் மட்டும் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, பர்சன்டேஜ் சதவிகிதம் காண்பிக்கிறது. அப்போ இந்த சதவிகிதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பிட் ரேட், ஆஸ்க் ரேட் உங்களுக்கு தெரியும், வாங்குபவர் விற்பவரோட இது. எல்டிபி எந்த இடத்துல ட்ரேட் நடக்குதோ. அப்புறம் நெட் சேஞ்ச் எவ்வளவு சேஞ்ச் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓப்பன் அப்படிங்கிறது சந்தை 9:15க்கு ஆரம்பமாகிற விலை. ஹை லோ அப்படிங்கிறது மார்க்கெட் லைவில் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் 9:15லிருந்து நீங்கள் எத்தனை மணிக்கு பார்க்கிறீர்களோ அதுக்குள் இருக்கிற ஹையஸ்ட் ஹை லோயஸ்ட் லோ இங்கே இருக்கும். இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ். நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அதற்கு முந்தைய வர்த்தக நாளோட க்ளோசிங் இங்கே இருக்கும். அப்போது இந்த டேட்டாஸ் இருக்கும்போது நிறைய பேர் வந்து நீங்கள் வெப்பேஜ்லேயோ அல்லது வந்துட்டு மொபைல் இதில் பார்க்கும்போது அனைத்து ஸ்ட்ரைக்கோட ஹைலோ நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறோமோ அதோட ஹைலோ தெரியாது. நீங்கள் டெப்த்தை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கோட ஹைலோ மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அப்போ அதனால் வந்துட்டு அதனுடைய டேட்டாஸ் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும், மற்றவர்களோட டேட்டாஸ் பார்க்க முடியாது. இது எதற்காக அப்படின்னா, இப்போது நிஃப்டி வந்துட்டு ஹை பிரேக் ஆகுது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா இல்லைன்னு தெரியாது, பார்த்துருக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனைத்து கால் ஸ்ட்ரைக்குமே நிஃப்டி ஹை பிரேக் பண்ணால் அனைத்து ஆல் ஸ்ட்ரைக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகணும், ஹை பிரேக் ஆகணும். ஆனால் சில டைம் அப்படி நடக்காது. ஐடிஎம் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து ஹை பிரேக் பண்ணும். ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அதாவது ஓடிஎம் கால் நம்மளுக்கு ஹை பிரேக் பண்ணாது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறது அந்த இடத்துல ஒரு சைடுவே மூமெண்ட்டுக்கு போகலாம். அதாவது 70% நம்மளுக்கு சைடுவே மூமெண்ட்டுக்குள்ளே போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அது வந்துட்டு ஒரு இறங்கு முகத்தில் போகிறக்குண்டான வாய்ப்புகள் 20% இருக்குது. அடுத்தது 10% அந்த இடத்துல ஒரு சைடுவே மூமெண்ட்டை முடிச்சுட்டு அதற்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம். ஏன்னா அதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஐடிஎம்லேருந்து ஓடிஎம் வரை நம்ம போட்டாச்சு. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு 17,500 கால், 550 கால், 600 கால் ஹை கட் ஆகுது. ஆனால் 650 கால், 700 கால், 750 கால் ஹை பிரேக் பண்ணல. அப்படிங்கும்போது அந்த இடத்துல லோயர் வேல்யூம் அப்படிங்கிற இதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ரெண்ட் கண்டினியூ அப்படிங்கிறது வந்துட்டு பாதிப்பு அடையும். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே புட் ஆப்ஷன்ஸ் போட்டிருப்பீங்க, மார்க்கெட்டு லோ பிரேக் பண்ணும். ஆனால் புட் ஆப்ஷன்ஸ் அந்த இடத்துல என்ன ஆகாது, ஹை பிரேக் ஆகாது. யாருன்னா ஓடிஎம் புட். அப்போ என்ன ஆகாது, அப்போ ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆகாது அப்படிங்கிறதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதற்கு என்ன ஆகும்னா, உங்களுடைய செட்டப்பில் இந்த மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு தொடர்ச்சியாக எல்லா ஸ்ட்ரைக்கோட ஹை லோவை ஒரே பேஜில் பார்க்குற மாதிரி உங்கள் செட்டப் இருக்கணும். நம்ம 4 டிவி வச்சுட்டு 4 வரைபடம் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. நம்மளுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு டெஸ்க்டாப் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி, நம்மளுக்கு வாட்ச் லிஸ்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இந்த நான் சொன்ன விஷயங்கள் வரைபடத்தில் இருக்காது. இது நீங்கள் கண்ணில் பார்த்ததுமே இது உங்களால் சொல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இது பெஸ்ட் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க, சிம்பிள் இண்டிகேட்டர்னு சொல்லலாம். இது எந்தெந்த டயத்தில் நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகுதுன்னு நீங்கள் ப்ராக்டிஸ் சுய ஆய்வு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும். இது வந்து ஒரு எளிய வழி. அப்போ உங்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நான் தொடர்ச்சியாக லாஸ் ஆகிறேன்னு சொல்லுவாங்க. நான் வாங்கினதுக்கப்புறம் இறங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. நான் வாங்கினதுக்கப்புறம் மேலே போகலை, இறங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் இது மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும். அப்போ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணுறதை தவிர்க்கலாம். இதே நீங்கள் கால் ஆப்ஷனை செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் பண்ணிவிட்டு ஒரு பெஸ்ட்டு ஸ்டாப் லாஸாக நீங்களே ஒரு இது பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு விருப்பம் இல்லாத இடத்துல அது போகிறக்குண்டான வாய்ப்பு இல்லைங்கும்போது அது இறங்குறக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இதனை மேற்கொள்ளலாம். இது ஒரு பெஸ்ட் வேவாக இருக்கும். அக்யூரசி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதனை உணரலாம். இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இதை நீங்கள் பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.
நன்றி, வணக்கம்.